பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அநேகமாய் உள்ளது ஒரு நம்பிக்கை உடையவனின் நிலை. அவனுடைய எல்லா விஷயங்களும் அவனுக்கே நன்மையாக இருக்கின்றன. அது யாருக்குமே இல்லை, நம்பிக்கையாளர்களை தவிர. அவனுக்கு இன்பம் ஏற்பட்டால் நன்றி செலுத்துகின்றான், அது அவனுக்கு பயனளிக்கின்றது. அவனுக்கு துன்பம் ஏற்பட்டால் பொறுமை காட்டுகின்றான், அதுவும் அவனுக்கு பயனளிக்கின்றது. இந்த ஹதீஸ் ஒரு உண்மையான முஹ்மீனின் வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக கூறுகின்றது. இன்ப நேரத்தில் நன்றி செலுத்துதல். நமக்கு நல்லது நேர்ந்தால், உதாரணமாக பொருளாதார வளம், உடல் நலம், மகிழ்ச்சி, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கூற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் நன்றி கூறினால் நிச்சயமாக அதிகரிப்பேன். அல் குர்ஆன் 14வது அத்தியாயம் 7வது வசனம். துன்ப நேரத்தில் பொறுமை காப்பது. துன்பங்கள், நோய், இழப்புக்கள், சோதனைகள் வரும்போது உண்மையான முஸ்லிம் அவற்றில் அலறவில்லை. அவனது நம்பிக்கை அவனை அமைதியாக வைத்திருக்கின்றது. பொறுமைதான் அவனுக்கு பெரும் புனிதம் அளிக்கின்றது. முஹ்மீனின் தனிச்சிறப்பு. நன்மையிலும் சோதனையிலும் முஹ்மீன் நன்மையை ஈட்டுகின்றான். அதாவது அவனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் வெறுமனே இல்லை, ஒவ்வொன்றும் இறுதி தருணத்தில் நன்மையாய் மாறுகின்றது. நாம் பயில வேண்டியது என்னவென்றால், நன்மை வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவோம். துன்பம் வந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று பொறுமையுடன் இருப்போம். ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வை நினைத்து நம்பிக்கையுடன் வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ். வஸ்ஸலாம். இதே போல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன்பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்.